இதுக்கு மேல நோ கமெண்ட்ஸ். அவ்வளவுதான். இலங்கையுடைய நிலைமையும் குட்டிச்சோறு ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிக மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்கள். சமூக ஊடக பயன்பாட்டாளர்கள் அத்துமீறும் நிலைமை. இனி வரும் காலம் மிகவும் மோசமான சூழலாக மாறும். குழந்தைகளுடைய கையில் ஃபோன் கொடுத்தீங்க, சர்வநாசம். இலங்கையில் தற்போது புதிதாக ட்ரெண்ட் ஆணும் ஆணும் லவ் பண்ணுறது ஒரு பக்கம். அடுத்தது இதோ என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் லேகியத்தை ஃபுல்லாகவே பவுடர் ஆக்கி அதை கிரைண்டரில் போட்டு அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் போட்டு அதை ஜூஸ் பண்ணி அதை ஜூஸோடு சேர்த்து குடிக்கிறானுங்க. இதை வீடியோவே எடுத்து போட்டிருக்கிறாங்க. இதை மிக்ஸ் பண்ணி காக்டைல் ரெடி பண்ணி அதை குடிச்சிட்டு போதையில் தடமாறி தெரியுதுங்க இளைஞர் சமுதாயம். இந்த மாதிரி வீடியோக்களை பதிவிடும்போது இலங்கையினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள், போலீஸ் ஊடக பேச்சாளர்கள், ஊடகத்துறை இந்த மாதிரியான விடயங்களை ஏன் கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒருத்தன் 2 பேர் சேர்ந்து இப்போ அதை பற்றி தெரியாதவன், இப்போ சாதாரணமாக நான் நினைக்கிறேன் இதில் ஒரு சிலருக்கு இந்த போதைப் பொருள் பழக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படியானவங்களுக்கு கூட அந்த குடிக்க சாப்பிட கொடுத்துட்டு இந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கத்துக்கு அவங்களையும் ஆளாக்கி கடைசியில் அந்த ஒரு பாருங்கள், சில நேரங்கள் இவர் போதைப் பொருள் பாவிக்காத ஒருத்தராக கூட இருக்கலாம். இப்போ அந்த 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 லேகியத்துடைய அந்த வீரியம் தெரியுது. நல்லவங்களையும் கெடுக்கக்கூடிய சூழலாக மாறி இருக்குது இப்போதைய நிலைமை. அதே மாதிரி இந்த சமூக ஊடகத்தில் இவங்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த குவைத்தில் அது கூல் பாபான்னு ஒரு பெண்மணி, அதே மாதிரி இன்னும் சில மிச்சம் ஓவராக போகிறாங்க. இனி வரும் காலங்களில் பொழைக்க வந்த இடத்துல பொழைப்பை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் பண்ணினா நிச்சயமாக சட்ட நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும். ஏன்னா அந்தளவு ஓவராக போயிட்டுருக்குறாங்க, மிச்சம் ஓவர். சரியானே, உன்னை பத்தி எனக்கு இப்பதான் தெரியும். நீ எப்படின்னு சொல்லி நீ அங்காலும் கொடுக்க கூடாது. இல்ல இங்க பம்பம் பஞ்சனம் அடிப்பேன்னு சொன்னா நானே பம்பம் பஞ்சனம் அடிப்பேன் லைவ் போட்டு. யார் இது? லைவ் ஷேர் பண்ணி போட்டு சரியானே. இவங்க என்ன கிக் பண்ணி பிளாக் அடிக்கிறவங்க. சரியா, என்ன கேவலப்படுத்தணும்னு அவசியம் இல்ல யாருக்கும். யாரா பேசுற? யாரு அடி? யாரா புண்டை லைவ்ல ஓடுறீங்க? புண்டை இது அடி மாட சூத்து அடி. ஒழுங்கா பேசுங்கடா புண்டை. லைவ் இதன் வேற பேசவுடா இது. அடே அடியே கேமோ பண்ணி இந்த பாரு அடியே கேமோ பண்ணி அடியே கேமோ சரியானே. என்ன கேமோ அடிச்சவங்க எனக்கு அதுக்கு தேவையில்ல. கேமோ பண்ணு ஓபன் கேமோ அடி. யாரடி கேமோ பண்ணு நோட் பண்ணு. கேமோ பண்ணு கதைக்கிற அடியே அடியே கேமோ பண்ணு ரெட்ல எனக்கு அடியே கேமோ பண்ணு. நேரம் இப்ப அடியே கேமோ பண்ணு. கூல் பாபா, நான் சொல்றது கேளு கொஞ்சம். சரியா, இந்த புண்டையில் ஒரு பொம்பளை வச்சு என்ன கோக்குறாளுகள். இந்த பொம்பளையில வச்சு என்ன கோக்குறாளாண்டி அப்படியா புண்டாமா? சரி, ஆ காட்ட ஓ காட்ட அம்மாடா புண்டை இந்த குட்டிக்கு மட்டும் ஓ காட்ட சூத்து வீரி பண்ணுவேன். நிறைய கேமோ பண்ணு. நீ கேமோ பண்ணு கேமோ பண்ணு. 146 கேமோ பண்ணு கேமோ பண்ணு கேமோ பண்ணு கேமோ பண்ணு கேமோ பண்ணு கேமோ பண்ணு. நீ கேமோ பண்ணு சொல்லிப்பா. மத்த பொல்லாதவன் அட்மின் மேல எடுக்காத. மத்த பாக்ஸ் போடு. இப்ப சரியா?
தொடர்ந்துமே என்னால் முடிந்த வரைக்கும் நான் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டுப்பேன்னு நினைக்கிறேன், இந்த சிசிடிவி கேமரா வீடியோ. உங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்குறது கம்மியாக இருக்குன்னா முடிந்த வரைக்கும் நாட்டுக்கு லீவுக்கு போகிற டைமில் ஒரு 2 சிசிடிவி கேமரா வாங்கிட்டு போய் போட்டுங்க வீட்டில். ஏன்னா சில டைமில் கால் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டாங்க, இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. கொஞ்சம் வீட்டை நோட்டமிறதுக்கு கூட அது உதவியாக இருக்கலாம் இல்லையா? ஏன்னா பர்த்டே பார்ட்டி, பேச்சுலர்ஸ் பார்ட்டி, இந்த மாதிரி பார்ட்டிகளில் தான் அதிகமான ஒழுக்க சீர்கேடுகள் அரங்கேறுது. இப்போ நீங்கள் அந்த முன்னாடியே பார்த்துருப்பீங்க, போதைப் பொருளை பவுடர் ஆக்கி அதை வந்து ஜூஸில் கலந்து கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு அது ஒரு காக்டைல் மாதிரி ரெடி பண்ணி. இப்போ இதில் எத்தனை பேர் இது பழக்கம் இல்லாமல் குடிக்கிறவங்கன்னு தெரியாது, அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இதில் உள்ள அந்த எஃபெக்டிவ், அந்த போதை, ஒரு இனம் புரியாத ஒரு அனுபவம், இது வந்து என்ன செய்யும்னா சில நேரங்கள் அவங்கள ஆட்கொன்றும். நல்ல இதமாக இருந்துச்சுடா, நல்ல ஃபன்னாக இருந்துச்சு, கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப அந்த கவலையாக இருந்ததெல்லாம் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு, அதை வந்து உருவாக்குறது, க்ரியேட்டிவ் பண்ணுறது, தன்னை தானே க்ரியேட் பண்ணிக்கொள்கிறது. அதே மாதிரி இந்த கூட இருக்கிறவனுங்க சொல்கிறது, எப்படி இருந்துச்சு, நல்ல ஃபீலாக இருந்துச்சா, அப்படி இருந்துச்சா, அப்படி இருந்துச்சு, நல்லா ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தடிமை சிக்கிடும். மச்சான் நாளைக்கு காசு எடுத்துகிட்டு வாரியா, இதை மாதிரி இன்னும் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பணத்தை கொடுத்து இந்த மாதிரி போதைகளுக்கு தொடர்ந்து அடிமையாகிட்டே போவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் தாய் தகப்பனே பணம் கொடுத்து அனுப்புறது. எங்கேயாவது போகிறாங்கன்னா பணத்தை கொடுத்து எவ்வளோ வேணும், ஓகே நாளைக்கு போட்டு விட்றேன், நீ போயிட்டு வா தங்கம், அழகாக தலையை தடாவியே அனுப்புறது. ஆனால் கடைசியில் குழந்தைகள் போய் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. இதே நிலைமை தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிச்சமும் பாதிக்கப்படும். அதே போல் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு வாழ்க்கையை இழந்துட்டாங்க, வயிற்றில் பிள்ளையோட வந்துட்டாங்க, வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டாங்க, இல்லை உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஒன்று ஆகிடுச்சு, உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வரலாம். உங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகளுடைய நிலைமை மோசமான நிலைமைக்கு தள்ளப்படலாம். என்னால் முடிந்தது நான் தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களுக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை பற்றி சிந்திங்க, தேடி பாருங்கள், கால் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் எவ்ரிபாடின்னு சொல்லலாம், நம்ம எல்லாருமே சகோதரங்களை பற்றியோ தாய் தந்தையை பற்றியோ வீட்டில் குழந்தை மனைவி மக்களை குழந்தைகளை பற்றியோ சிந்திக்கிறதே இல்லை, சரியான கேர் பண்ணுறதே இல்லை. இப்படி இருக்கிறதால தான் பல பிரச்சனைகளுக்கு நம்ம அதுக்கப்புறமா முகம் கொடுக்குறோம். அதால் முடிந்த வரைக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை பற்றித்தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது. சில வீடியோ காட்சிகள் பார்க்குறதுக்கு அருவருப்பாக கூட இருக்கலாம், ஆனாலும் இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் கட்டாயம் பார்த்து தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் இந்த மாதிரி சமூகத்தில் நடக்குது அப்படின்றது. ஏன்னா பொது ஒழுக்கங்கள் வந்து இப்போ கடைபிடிக்கிறது ரொம்பவும் கம்மியாகிடுச்சு. அதனால் முடிந்த வரைக்கும் தயவு செய்து உங்களுடைய குழந்தை செல்வங்களை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்குறதுக்கான முயற்சிகள் எடுங்க. நீங்கள் வெளிநாடுகளில் கஷ்டப்படுறதே உங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்லா வளர்த்து ஆளாக்கணும்னு தான். ஆனால் அவங்களே இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மானம் போன பிறகு காசை வச்சு என்ன பண்ணுவீங்க? கவனமாக இருங்க, சிந்திச்சு செயல்படுங்க. முடிந்த வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.